நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மறுபடியும் தாலுகா வரையா வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னாடி தான் நோட்டிபிகேஷன் மறுபடியும் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 20/6/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எந்த ஒரு தேர்வும் கிடையாது. ஒன்லி நேர்காணல் மட்டும்தான் எடுக்க போறதா சொல்லிருக்காங்க. இது எந்த மாவட்டத்துல இருந்து இருக்குது, எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதுக்கான தகுதி அடிப்படை என்ன, ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் கவர் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமேல் நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா business@india360jobs.com. இதே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்ல நீங்க ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா support@india360jobs.com. இந்த 2 மெயில் ஐடி பாத்தீங்கன்னா எங்க டீம் உங்களுக்காக சர்வீஸ் பண்ணுவாங்க. சரி, வாங்க மில்லிய பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நமது தமிழ்நாட்டிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில வந்திருக்குது. கிட்டத்தட்ட 20 வயது போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த 20 போஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 8/6/2026 2 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 20/6/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சோ ஜஸ்ட் இது வியூ கொடுத்தாலே போதும். சோ இதுல என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி பார்த்தலாம். ஆடியாலஜி ஸ்பீச் தெரபிஸ்டுக்கு 1 காலி பணிகள், தெரபட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேலுக்கு 1, டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட்டுக்கு 1, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 6, செக்யூரிட்டி கார்டுக்கு 2, லைப்ரரி கம் ஸ்டாட்டிகனுக்கு 1, ஆக்குபேஷனல் தெரபிஸ்டுக்கு 1, ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு 1, டென்டல் டெக்னீஷியனுக்கு 1, மெடிக்கல் ஆபீசருக்கு 2, வேன் கிளீனருக்கு 1, அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 1, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 2, டிபி ஹெல்த் விசிட்டருக்கு பாத்தீங்கன்னா 1, ரேடியோகிராஃபருக்கு 3, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் குரூப் 2க்கு 9, ஏஎன்எம்க்கு 1, ஆடியோ மெட்ரிக் அசிஸ்டன்ட்டுக்கு 1, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியனுக்கு 3, நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு 4. சோ ஒட்டுமொத்தமாக 44 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 20/6/2026 மாலை 5 மணிக்குள் உங்களுடைய அப்ளிகேஷன் நேரிலோ இல்ல தபால் மூலியமாவோ சமர்ப்பிக்கணும் சொல்லிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், மாப்பிள்ளை யூரணி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம், மாப்பிள்ளை யூரணி, தூத்துக்குடி 628-002 இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். சோ இப்ப நீங்க திரையில பாக்குறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாக்குறோம். அது பாத்தீங்கன்னா டோட்டல் வேகன்சிஸ் எல்லாமே இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா கல்வி தகுதி, ஏஜ், வயது வரம்பு, சம்பளம் எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. அதையும் பார்த்தலாம். ஆடியாலஜிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட் எடுத்து படிச்சு 23,000 சம்பளம். SC/ST 37 வயசுக்குள்ள இருக்கணும். BC MSc 34 வயசுக்குள்ள இருக்கணும். OC 32 வயசுக்குள்ள இருக்கணும். தெரபட்டிக் அசிஸ்டன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் முடிச்சு 13,000 சம்பளம், 59 வயசுக்குள்ள இருக்கணும். மாவட்ட தர ஆலோசகருக்கு டென்டல் முடிச்சிருக்கணும். 44,000 சம்பளம், 45 வயசுக்குள்ள இருக்கணும். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 5 காலி பணியிடங்கள். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். 8,500 ரூபாய் சம்பளம், 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். செக்யூரிட்டி கார்டுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 8,500 சம்பளம், 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். நூலகர் மற்றும் புள்ளியாளருக்கு பாத்தீங்கன்னா டிகிரி எடுத்து படிச்சிருந்திருக்கணும். 22,000 சம்பளம், 18ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். ஆக்குபேஷனல் தெரபிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் மாஸ்டர் டிகிரி எடுத்து முடிச்சு 23,000 சம்பளம், 40 வயசுக்குள்ள இருக்கணும். ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கு இதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். 20,000 சம்பளம், 45 வயசுக்குள்ள இருக்கணும். டென்டல் டெக்னீஷியனுக்கு 1 காலி பணிகள். இதுக்கு பாத்தீங்கன்னா டென்டல் லெட்டர்ல 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கோர்ஸ் எழுதி முடிச்சிருக்கணும். 9,500 சம்பளம். சோ SC/ST 37 வயசுக்குள்ள இருக்கணும். BC MSc 34 வயசுக்குள்ள இருக்கணும். OC கேட்டகரியில 32 வயசுக்குள்ள இருக்கணும். மெடிக்கல் ஆபீசருக்கு MBBS முடிச்சு 63,000 சம்பளம், 40 வயசு கீழே இருக்கணும். வேன் கிளீனருக்கு 1 காலி பணிகள். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்து
11,000 சம்பளம். 18ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்துட்டு பிகாம் எடுத்து முடிச்சு இல்லைன்னா பிஏ முடிச்சு 19 சம்பளம் 35 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் 11,000 ரூபாய் வந்து சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க. 18 முதல் 40 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். அடுத்து டிபி ஹெல்த் விசிட்டருக்கு வந்துட்டு கிராஜுவேஷன் சயின்ஸ் லெட்டர் எடுத்து படிச்சு 15,000 ரூபாய் சம்பளம். எஸ்சிஎஸ் இருந்தீங்கன்னா 37 வயசுக்குள்ள ஒண்ணும், பிசி இருந்தீங்கன்னா 34, ஓசி இருந்தீங்கன்னா 32. ரேடியோகிராஃபருக்கு வந்துட்டு டிப்ளமோ எடுத்து படிச்சிருக்கணும் 17,000 ரூபாய் சம்பளம். எஸ்சிஎஸ் இருந்தீங்கன்னா 37, எம்பிசி பிசி இருந்தீங்கன்னா 34, ஓசி கேட்டகரியில இருந்தீங்கன்னா 32. ஸோ அது காமன். அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th முடிச்சிருந்தாலே போதும், இல்லைன்னா 10th முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். 17,500 ரூபாய் சம்பளம் அப் டு 50 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். அடுத்து ஏஎன்எம் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு லெட்டர்ல ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். 17,500 ரூபாய் சம்பளம் 50 வயசுக்குள்ள இருக்கணும். ஆடியோ மெட்ரிக் அசிஸ்டன்ட் டிப்ளமோ ட்ரைனிங் எடுத்து படிச்சுக்கணும் 20,000 சம்பளம். ஸோ எஸ்சி எஸ்டின்னு 37, பிசி எம்பிசின்னு 34, ஓசினா 32. ஆபரேஷன் தியேட்டர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் தியேட்டர் ரிலேட்டட் எடுத்து முடிச்சுக்கணும் 6,000 ரூபாய் சம்பளம். ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு 37, பிசி எம்பிசி 34, ஓசி கேட்டகரினா 32. நர்சிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நர்சிங் ரிலேட்டட் கோர்ஸ் எடுத்து முடிச்சிருந்துருக்கணும் 6,000 ரூபாய் சம்பளம். 44 வேகன்சிஸ் இருக்குது. அப்ளிகேஷன் பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்துடும். ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இங்க வந்து இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்துட்டு மல்டிபிள் போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். அந்த மல்டிபிள் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கேட்டகரியில இருந்தா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதுக்கு வந்துட்டு மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ 3 மாதத்துக்குள்ள போட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களோட நேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல வந்து இருக்கணும். அப்புறம் ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் அது நீங்க கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துக்கோங்க, பெட்டரா தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டர் டிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், ஏஜ், கம்யூனிட்டி, பிசி எம்பிசி, ஓசி, எஸ்சி எஸ்டி, ஸோ அதுல அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த மார்க் ஷீட் வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பரு அது ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க மாற்றுத்திறனாளி இல்லையா, இல்ல டெஸ்ட் விண்டோவா, இல்ல எக்ஸர்வீஸ் மேனா, இந்த மாதிரி ரிலேட்டட் ஏதாவது நீங்க எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அடுத்து உங்களுடைய கான்டாக்ட் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீவியஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், சைன் வித் டேட்டு, பிளேஸ் அண்ட் டேட்டு எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி அந்த ஜெராக்ஸ்ல உங்களுடைய சைன் போட்டு நீங்க அனுப்பணும். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சொல்லும். அது மிகப்பெரிய எங்களுக்கு உண்டுகோலாக இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் business@india360jobs.com. உங்களுக்கு டவுட் இருக்குது இல்ல உங்களுக்கு ஏதாவது வந்து ரெஸ்யூம் நீங்க வந்து மாடிஃபை பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு டீடைல்ஸ் நீங்க கொடுக்குறீங்க, ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டுக்கு தனியா வந்து உங்களுக்காகவே நம்ம வந்து மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கோம், support@india360jobs.com. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் 17th வந்து உங்களுக்காகவே நம்ம வெப்சைட் வந்து ஓபன் பண்ணி டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ நீங்க எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல மூலியமா நீங்க எல்லா அப்டேட்டுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.